ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மே 7ல இருந்து ஜூன் 21 வரைக்கும் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான சிபிடி 1 எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ என்டிபிசியோட யூஜி சிபிடி 1 எக்ஸாம் முடிஞ்ச கையோட குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது குரூப் டி எக்ஸாம் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக்ல நம்ம எதிர்பார்க்கலாம். கரெக்டா ஒரு 70 டேஸ் கிட்ட தான் டைம் இருக்கு. இந்த 70 டேஸ்ல குரூப் டி எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டும் ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாம குரூப் டி எக்ஸாமுக்கு இன்னும் பூஸ்ட் அப் பண்றதுக்கு நம்ம ஆப்ல குரூப் டிக்கான லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். 27/4/2026 இருந்து குரூப் டி எக்ஸாமுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து 2 மாசம் கண்டினியூஸா உங்களுக்கு இருக்கும். இந்த லைவ் கிளாஸ்ல குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின், கரண்ட் அஃபேர் கொஸ்டின் எல்லாமே நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இது மட்டும் இல்லாம குரூப் டி எக்ஸாமை எப்படி ஹேண்டில் பண்றது, கொடுத்திருக்க கொஞ்ச டைமுக்குள்ள எப்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்றது, நெகட்டிவ் மார்க்கை எப்படி அவாய்ட் பண்றதுங்க கூடிய லாஸ்ட் மினிட் டிப்ஸ் எல்லாமே இந்த லைவ் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா குரூப் டில ஒரு 50க்கு மேல இல்லைன்னா ஒரு 45க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ணாலே ஈஸியா உள்ள போயிடலாம். உங்களுக்கு பிஇடியும் கிடையாது. அப்ப சிசிஏ கேண்டிடேட் அப்ளை பண்ணிட்டு இன்னும் நான் படிக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த லைவ் கிளாஸ்ல நாம என்னென்ன கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றோமோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே சிசிஏ கேண்டிடேட் ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்போ ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குரூப் டிக்கான பேட்ச் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வீக்லி பிளான் வந்து கொடுத்திருப்போம். சோ அந்த வீக்லி பிளானை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே சிலபஸை வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். அட் த சேம் டைம் இந்த லைவ் கிளாஸும் அட்டன் பண்ணணும். அப்ப இந்த வீக்லி பிளான் ஃபாலோ பண்ணும்போது சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம், ரிவிஷன் பண்ணிடலாம். அப்ப இது ரெண்டையும் ப்ராப்பரா பெர்ஃபெக்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். சோ அப்படி பண்ணும்போது ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் கண்டிப்பா ஒரு 85க்கு மேல ஒரு 90 கிட்ட உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு டாப்பராவே குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சோ சிசிஏ கேண்டிடேட் லைவ் கிளாஸ்ல நாம என்ன கொடுத்திருக்கோமோ இது பிளஸ் நம்ம ஆப்ல கொடுத்திருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ஓப்பன்ல வர ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்திருக்கிறது பிளஸ் லைவ் கிளாஸ் ரெண்டையும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சோ குரூப் டி எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த லைவ் கிளாஸஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த லைவ் கிளாஸ் எல்லாமே நான் அட்டன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த லைவ் கிளாஸ் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போவோம். ஓகே, அது மட்டும் இல்லாம என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு எக்ஸாம் டேட் வந்துருச்சு. மே 7ஆம் தேதியில இருந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்போ மே 7ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கான அனாலிசிஸ் வந்து நம்ம யூடியூப்ல கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். மே 7ஆம் தேதியில இருந்து ஜூன் 21ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எந்த டாபிக்ல அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க கூடிய அனாலிசிஸ் எல்லாமே கொடுத்துருவோம். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 17 ஏப்ரல், மே 7ஆம் தேதி தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. சோ இப்போ எக்ஸாம் டேட்டும் வந்தாச்சு. இந்த லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு நீங்க டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த வாரம் சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். போன வாரம் ஒரு மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். அதோட ரிசல்ட்டை வந்து நாளைக்கு வீடியோல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அந்த டெஸ்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் எடுத்து பார்க்கும்போது ஒரு 500 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல அட்டன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மார்க் பாத்தீங்கன்னா ஒரு 70-75 கிட்ட வந்திருந்துச்சு. ஓகேவா? சோ அப்ப அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு லைவ் டெஸ்ட். ஓகே, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் போற ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்த சாட்டர்டே சோ 25ஆம் தேதி வரும். 25/4/2026 அடுத்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னுமே நான் டெஸ்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு எந்த எக்ஸாம் படிச்சீங்கனாலும் ஆன்லைன் டெஸ்ட் கண்டிப்பா எடுக்கணும். அப்பதான் ரியல் எக்ஸாம் போய் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப இப்ப இருக்க டைம்ல நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 500க்கும் மேற்பட்ட டெஸ்ட் எல்லாமே நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் வந்து நீங்க ரிவிஷன் பண்ணணும். கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். இல்ல மேடம் எனக்கு வந்து டைமே இல்ல, மே 7ஆம் தேதி எனக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா கரெக்டா ஒரு 15 நாள் தான் டைம் இருக்கு. சோ இந்த டைமுக்குள்ள நான் கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நீங்க படிங்க.
நவம்பர் 2025 இருந்து இப்ப ஏப்ரல் 15 இல்லனா மார்ச் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை படிங்க. ஓகேவா? சோ இத மட்டும் படிச்சீங்கனாலே போதும். ஒரு 5 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது உங்களுக்கு கவர் ஆகும். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 3 நாள்ல ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேர் முடிக்கிற மாதிரி பாருங்க. அப்ப 5 மாசத்தோட கரண்ட் அஃபேரை பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 15 நாள்ல முடிச்சிடலாம். சோ இந்த கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேருக்கான PDF பிளஸ் டெஸ்ட் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து கொடுத்திருக்கோம். சோ இப்ப NTPC அண்டர் கிராஜுவேட் போற ஸ்டூடெண்ட் இந்த PDF மட்டும் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். NTPC எக்ஸாம் உங்களுக்கு ஜூன் 21ஆம் தேதி முடியுதா? சோ ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த PDFs எல்லாமே ஓபன்ல இருக்கும். சோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சோ நம்ம ஆப்ல இந்த PDF எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெறும் 199 மட்டும் நீங்க பே பண்ணிட்டு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வேணும்னாலும் நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 799. ஓகே. இப்ப NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்காக மட்டும் 199 லாஸ்ட் 8 மந்த்ஸோட PDFs பிளஸ் டெஸ்ட்டுக்கு வந்து டீம் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி NTPCக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்ச்ல. ஓகேவா? சோ அதே மாதிரி குரூப் டியோட லைவ் டெஸ்ட் லைவ் கிளாஸஸ் நான் வந்து அட்டெண்ட் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் நியூ இயருக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதை வந்து 1 டேலே க்ளோஸ் பண்ணிட்டோம். தமிழ் நியூ இயருக்கு அனௌன்ஸ் பண்ண ஆஃபர்ல அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூப்பன் கோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு. அந்த கூப்பன் கோட்ஸ்ல இப்ப வந்து 5 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. தமிழ் நியூ இயருக்கு அனௌன்ஸ் பண்ண ஆஃபர்ல ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி 1 இயர் வேலிடிட்டி ரெண்டுமே சேர்த்து 5 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து ஆப்ல 2500 இருக்கும். ஓகேவா? சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம்னா வெறும் 1899 மட்டும் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1499 பே பண்ண வேண்டாம். 1399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு 1 டே 5 கூப்பன் கோட்ஸ் இருக்கிறதுனால எப்போ 5 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்போ ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? சோ ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. NTPCக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் NTPC CA மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் அப்படின்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. NTPC கரண்ட் அஃபேர் அப்படின்னா 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்கெண்ட்ல இருந்து டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஏன்னா குரூப் டியோட பேட்ச் வந்து குரூப் டியோட லைவ் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போக போறோம். குரூப் டிக்கு இதுக்கு மேல டைம் இல்ல. NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கும் ப்ரீவியஸாவே முன்னாடி இருந்தே நான் அப்படிதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் டேட் மே மந்த் வந்துரும் நான் சொல்லிட்டே இருந்தேன். மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக்கே பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் வந்துருச்சு. அதே மாதிரி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் இல்லனா செகண்ட் வீக்ல குரூப் டிக்கான எக்ஸாம் வந்துரும். சோ இந்த டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. 70 டேஸ் தான் மேக்ஸிமம் 70 இல்லனா 65 டேஸ் தான் இருக்கு. சோ இந்த டைமை வேஸ்ட் பண்ணாம படிங்க. இதுக்கு மேலயும் குரூப் டிக்கு டைம் இல்ல. குரூப் டியோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே நாம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். கண்டிப்பா குரூப் டி எக்ஸாமுக்கு 1 மந்த் பிஃபோர் வந்து லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எக்ஸாமுக்கு 2 மந்த்ஸ் பிஃபோரே நாம வந்து லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ லைவ் கிளாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைவ் கிளாஸ்ல வந்து உங்களோட டவுட் எல்லாமே நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரெக்கார்டட் கிளாஸஸ்ல என்னென்ன கொடுத்துருக்கோமோ அதை ஓரளவுக்காவது நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? சோ எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. அதே மாதிரி யூடியூப் கிளாஸஸ். ஓகே. சோ யூடியூப்ல நாம வந்து NTPCக்கும் குரூப் டிக்கும் சேர்த்து கிளாஸஸ் வந்து ஈவினிங் கொண்டு போயிட்டு இருந்தோம். இப்போ சில எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வந்ததுனால ஈவினிங் அந்த கிளாஸ் வந்து கொடுக்க முடியாம ஆகிருச்சு. சோ இனி நாளையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா அந்த ஈவினிங் கிளாஸ் வந்து மிஸ் ஆகாம வந்துரும். ஓகே. யூடியூப்ல இந்த முக்கியமான மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். காலையில பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சோ கரண்ட் அஃபேரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு வாட்டி உங்களுக்கு கரண்ட் அஃபேரோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருச்சுனாலே எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் கரண்ட் அஃபேர் ஒழுங்கா படிக்கிறது கிடையாது. அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பரா கரண்ட் அஃபேரை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆப்ல CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் கொண்டு வந்தோம். இது மட்டும் இல்லாம யூடியூப்லயும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கணும், அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணுங்கிறதுக்காக தான் யூடியூப்ல ஃபுல் வீடியோவாவும் கரண்ட் அஃபேர் வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியும் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அதை ஒன்லைனரா ரீட் பண்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஷார்ட்ஸாவும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. எல்லாமே யூடியூப்லயும் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஆப்லயும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம்.
கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் மெகா லைவ் டெஸ்ட்டும் இருக்கு. அதுக்கடுத்து லைவ் கிளாஸஸும் வந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. ஸோ எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து டீம் வந்து எக்ஸாம்ல நம்ம தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் கிளியர் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எஃபோர்ட் போட்டு எல்லாமே குடுத்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. லைவ் கிளாஸ் வந்து 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ வெறுமனே வந்து லைவ் கிளாஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா, எதுவுமே புரியாத மாரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ்ல ஓரளவுக்கு படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? ஸோ ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னுன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். எப்ப 5 ஸ்டூடண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்ப க்ளோஸ் ஆகிரும். ஏன்னா இதுக்கு டைம் சொல்ல முடியாது. 5 கூப்பன் கோட்ஸ் இருக்கிறதுனால 5 ஸ்டூடண்ட் ஜாயின் பண்ணும்போது ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே. ஸோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லைவ் கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 மாசம் உங்களுக்கு கண்டினியூஸா லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ நான் சொல்லியிருக்க டேட் வந்து உங்களுக்கு 27 ஏப்ரல் சொல்லியிருக்கேனா, 27 ஏப்ரல்ல இருந்து குரூப் டி எக்ஸாம் ஜூலைல வருமா? ஸோ ஜூலை வரைக்கும் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து கன்ஃபார்மா இருக்கும். ஓகே. கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. படிங்க. படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். கிடைக்கிற வாய்ப்புகள மிஸ் பண்ணிறாதீங்க. ஒரு தடவ வாய்ப்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்த வாய்ப்புக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்த வாய்ப்புலயே உள்ள போயிட்டோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் போஸ்டிங்ல போய் இருக்கலாம். ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி பேங்கிங் படிக்கிறாங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷன அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.